அவர் பேசல, உள்ள அப்பா பேசியிருக்காரு. ஒரே வரவெல்லாம் தலைவன் தலைவன் சொல்லிதான் இப்படி இப்படி போயிடுச்சு நாடு. அப்போது நமது பாட்டிக்கு படை உதவி செய்ய ஐதர் அலி ஒத்துக்கொண்டு படை வீரர்களை அனுப்புகிற போது 5000 போர் வீரர்களை அனுப்புகிறார். 5000 வீரர்களை அனுப்புகிறார். தம்பி விடுங்க தம்பி, வாங்க தம்பி. என்ன பண்ற, கஞ்சா போட்டாப்ல, என்ன பண்றாப்ல? போயிட்டா கரெக்ட். 5000 போர் வீரர்களை நமது பாட்டியின் படைக்கு கொடுத்து உதவி. பீரங்கி படையையும் நமது பாட்டிக்கு துணைக்கு அனுப்புகிறார். அந்த பீரங்கி படைக்கு தளபதியாக தன்னுடைய ஒரே மகன் 19 வயது சிறுவன் திப்பு சுல்தானை அனுப்புகிறார். திப்பு சுல்தானிடத்திலே சொல்லுகிறார், அன்பு மகனே, நம்முடைய வீர மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே இருந்து நீ சண்டை செய் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். இந்த ஐதர் அலி திப்புவையும் நாங்கள் போற்றவில்லை என்றால் உண்மையிலேயே நாங்கள் மானமுள்ள நன்றியுள்ள தன்மானமிக்க தமிழ் மக்கள் தானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். ஐதர் அலியும் திப்பும் இல்லை என்றால் நமக்கென்று வரலாறு பிறந்திருக்காது. நம் பாட்டியினுடைய வரலாறு வெற்றி வரலாறாக பதிவாயிருக்காது. அதன் பின்னே நம்முடைய பாட்டன்கள் மருதிருவர்கள் மன்னராக இருந்து இந்த மண்ணை 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஆண்டிருக்க முடியாது. அதை போலவே நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை ஐதர் அலியை எதிர்க்கிறார், திப்பு சுல்தானை எதிர்க்கிறார். இவன் யாரடா நம் நிலத்தில் இருந்து கப்பம் வசூலித்துக் கொள்ள போவதற்கு என்று எதிர்க்கிறார். எதிர்க்கிற போது தீரனுக்கு என்ன வயது? 19 வயது. பிறகு பார்க்கிறார், பொது எதிரி வெள்ளைக்காரன் திப்பு இங்குதான் இருப்பான், எப்போதும் நாம் சண்டை செய்து கொள்ளலாம், மோதிக்கொள்ளலாம், போரிட்டுக் கொள்ளலாம், ஆனால் பொது எதிரி வெள்ளைக்காரனை நம் நிலத்திற்குள் நுழைவிடக் கூடாது என்ற நோக்கிலே திப்புவின் படையில் போய் தன்னோடு இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களோடு திப்புவின் படையில் போய் சேர்ந்து இவருக்கு தெரிந்த சிலம்பு அந்த பயிற்சியை அந்த படைக்கு கற்றுக் கொடுத்து அவர்களிடமிருந்து வாள்வேல் போர் பயிற்சியை எடுத்து திப்புவின் படையிலே ஆகச் சிறந்த தளபதியாக நம்முடைய பாட்டன் சேர்ந்து கொண்டு போரிட்டு வெல்கிறார்கள். திப்பு நம் பாட்டனுக்கு பரிசாக, தீரா நீயே உன் நிலத்தை, இந்த நிலத்தை நீயே மன்னனாக இருந்து ஆட்சி செய், ஓடா நிலையை தலைமையிடமாக கொண்டு நீயே ஆட்சி செய் என்று அரியணையில் அமர வைத்த பெருமகன் திப்பு சுல்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் மறந்துவிடக் கூடாது. திருவாங்கூர் சமஸ்தானத்திலே தோல்சீலை மார்ச்சலை அணியக்கூடாது பெண்கள். அந்த நிலை இருந்த போது வழியே சென்று கொண்டிருந்த திப்பு, இது என்ன இழிநிலை, நான் திரும்பி வரும்போது இந்த நிலை இருக்குமானால் நீங்கள் என் வாளுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று மிரட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமகன் திப்பு அவர்கள். அதனால்தான்
ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். நம்முடைய பெரும்பாட்டன் கோபால் நாயக்கர் இல்லை என்றால் நம் பாட்டிக்கு எவனும் ஆதரவு கொடுத்து அந்த இடத்துல அரவணைத்து காக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் போயிருப்பார்கள். அதனால்தான் விருப்பாச்சி கோபால் நாயக்கருங்கிற நம் பாட்டனுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். பழம்பெருமை நாம் பேசுவது அது போற்றிக்கொள்ள நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக்கொள்ள என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படிக்கிற போது நாம் யார் என்பது நமக்கு தெரிய வரும். இல்லை என்றால் நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு இனத்தின் மகன். நீ என் பாட்டியை இந்த இடத்தில் பேசுவதற்கு நீ ஏன் சிவகங்கையில் பேசாமல் இங்கு வந்து பேசுகிறார் என்று பேசுகிறாய். அப்படி என்றால் ஐயா கருணாநிதியை திருவாரூரை தவிர வேற எந்த ஊர்லயும் பேசிக்க கூடாது. நீ எதுக்கு தெருவா பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஐயா ஈவேராவை ஈரோட்டை தவிர எந்த ஊரிலும் பேசிக்க கூடாது. ஏன் ஊர் ஊராக பேசிக்கொண்டு திரிகிறாய்? ஏண்டா ஊரானுக்கு இருக்கிற உரிமை என் பாட்டிக்கு இந்த நிலத்தில் இல்லையாடா? அவள் போற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் சொல்றான். ஒன்று, அவள் பெண்மகள். இரண்டு, அவள் தமிழச்சி. மூன்று, அவள் மறத்தி. இது மூன்றை தவிர ஏதாவது ஒரு காரணம் சொல்ற. நீ ஏண்டா போற்ற? இது மூணுக்காக தான்டா போற்ற. இது மூணுக்காக தான் நாங்க போட்டோம். இது மூன்று காரணத்திற்காக எங்கள் பாட்டியை போட்டோம். நீ இங்க பேசுறேன்னு நினைக்காத, நாளைக்கு சேலத்துல பேசுவேன். இப்படித்தான் பேசுனேன். என் பாட்டன் மருதுபாண்டியை சிவகங்கையிலிருந்து தூக்கிட்டு போய் சேலத்துல கூட்டம் போட்டு பாராட்டினேன். அப்ப யாரும் கேட்கல, ஏன் மருதுபாண்டியரை நீ சிவகங்கையிலிருந்து கூட்டி வந்த? ஏன் முன்னாடி இருந்த எல்லாரும் என் உணர்வோடு ஒத்து போய் ஒரே ரத்தத்தில் பிறந்தவன் என் பாட்டன் மருதுபாண்டி என்றுதான் அமர்ந்திருந்தார். நீ மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய். அதனால்தான் உன் பாட்டிக்கு சிவகங்கை அரண்மனையில் நாளைக்கு போய் மாலை போடுவேன். நீ பாரு, அந்த அரண்மனை வாசலில் நம்முடைய அந்த ராணி, நம்முடைய ராணி தன் சொந்த செலவிலே நிறுவிய சிலைதான். அம்மையார் ஜெயலலிதா வச்சு திறந்து வைத்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தெருவுக்கு தெரு சிலை. ஆனால் நம்முடைய பாட்டி தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க பெண்மகள் அந்த இடத்தை விட்டு அரை அடியில ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் கத்துறோங்கிறதுக்காக இப்ப ஒரு மேம்பாலத்துக்கு வேலுநாச்சியார் காந்தி மண்டபத்துக்குள்ள சென்னையில ஒரு நம்ம முன்னோர்கள் மொத்தமா வச்சுட்டாப்ல. மருதுபாண்டியருக்கு ஒரு சின்ன சிலை, அப்பத்த வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலை, அப்படி கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டாப்ல. வேணா வந்து இங்க போட்டுக்கிறங்கடன். ஆனால் இவர்கள் எந்த பேருந்து நிலையமானாலும் ஐயா ஈவேரா பேர், ஐயா கருணாநிதி பேர், இதைத்தான் வைப்பார்கள். திராவிட அடையாளங்களை நிறுவிக்கொண்டே வருவார்கள். அவனுக்கு ஏதோ பிரச்சனை. அவனுக்கு வீரனா வீரத்தை பத்தி பேசுறதுனால வீரனை உள்ள போட்டு வந்துட்டாப்ல. திட்டமிட்டு மறைப்பார்கள். எப்படி மறைப்பார்கள்? நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலையினுடைய படையிலே 3 தளபதிகளின் உடன் பிறந்தார்களே. ஒருவர் கருப்பன் சேர்வை, இன்னொன்று குணாளன் நாடார், இன்னொருவர் பொல்லான். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பொல்லானுக்கு மட்டும் 10 கோடியில் சிலை நிறுவி திறக்கிறார். ஆனால் அந்த கருப்பன் சேர்வையும் குணாளன் நாடாரையும் ஏன் கண்டுகொள்ளவில்லை? தேவையில்லை. ஏன்? மானங்கட்ட தமிழன் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுவான். முடிந்து போனது. இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு நம்ம வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை அழகுமுத்துக்கோன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை இங்க இருக்கிற நம்முடைய செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பேரை வைத்தால் பேருந்து ஓடாதா? இல்லை விடுதலை பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதி பேரை வைத்தால்
பேருந்தெல்லாம் நகராத? வைக்க மாட்டார்கள். ஏன்? தமிழனுக்கு எந்த பெருமையும் எந்த அடையாளமும் இல்லாமல் ஒழிக்க. தமிழன் உன்னை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட உன்னை திராவிடன் என்று சொன்ன போது நீ ஏமாந்து தலையாட்டி நின்றாய். அதனால் செத்தாய். என்ன அடையாளம் வச்சிருக்க நீ? உனக்கு என்ன இருக்கு சொல்லு, சொல்லு பாப்போம். நீ பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் செவலில் இருக்கிற, நெற்கட்டான் செவலில் இருக்கிற அந்த சிலையை தவிர வேற எங்க அடையாளம் இருக்கு உனக்கு? அந்த இடத்தை விட்டு ஆரையங்கிற நகத்திலேயே அவ்வளவுதான், அவ்வளவுதான் உன் மரியாதை. நீ சாதியில மரவனா இருந்த, ஆனால் உணர்வுல மரவனா நீ எழல. அதனால அவன் பயப்படல. தேர்தல் வரும்போது என்ன, அந்த முன்னாடி நிக்கிறவனுக்கு காசு கொடுத்தா போட்டுருவான், ஓட்ட போட்டுருவான். அதனால நீ திட்டமிட்டு உன்னுடைய அடையாளங்களை இழந்து கொண்டே வருகிறாய். உனக்கு அந்த உணர்வு வரல. பூலித்தேவனை பற்றி மணிக்கணக்கா கூட்டம் போட்டு பாராட்டி புகழ்ந்து பேசுவோம். என் பாட்டண்டா அப்படின்னு, என் பாட்டியை பத்தி பேசுவோம். எங்க தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தேவரை பத்தி பேசுவோம், தாத்தா காமராஜ பத்தி பேசுவோம், தாத்தா கக்கனை பத்தி பேசுவோம், பாட்டனார் அயோத்தியாசரை பத்தி பேசுவோம், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை பத்தி பேசுவோம், தாத்தா MC ராஜா பத்தி பேசுவோம், எல்லாரையும் பேசுவோம். ஒருவன் கூட, என்னரும் தமிழ் சொந்தங்களே, ஒருவன் கூட எங்களை அழைத்து, என்னை அழைத்து, சிமான் நன்றாக பேசினேன், என் தாத்தா மூக்கையத்தவருக்கு கூட்டம் போட்டு 100ஆண்டு விழாவிலே பேசினேன், ஒருத்தர் கூட நன்றாக சொன்னீர்கள், வரலாற்றை எடுத்து வருங்கால தலைமுறைக்கு சொன்ன ஒருத்தன் கூட பாராட்டல. ஆனால் பாரதியை பற்றி ஒரு விஜில்ங்கிற ஒரு அமைப்பில போய் 1 மணி நேரம் பேசினேன். உலகம் பூரா எடுத்து பாராட்டான். பாரதியை நல்லா பேசிட்டீங்க, நல்லா பேசிட்டீங்க. ஏன்? அவன் உணர்வு சாகாம இருக்கு. உனக்கு செத்து பொறுத்து 100 ஆண்டாய் போச்சு. அதனால அவனுக்கு தேவைப்படல. அவ பூலித்தவனுக்கு மரியாதை செய்ய வரமாட்டான். அவன் மருது வண்டிக்கு மரியாதை செய்ய கூட்ட வரமாட்டான். என் பாட்டி வேலுநாச்சியாருக்கு பாரு, நாளைக்கு போய் நாங்க கொஞ்சம் பேர் போய் மாலை போடுவோம், இவனு வரமாட்டான். ஏன்? என் தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தவருக்கு மாலை வச்சுட்டா இந்த 3 சமூகமும் ஓட்ட போட்டுருதுன்னு அவன் நம்புறான். இங்க போய் மாலை வச்சுட்டா கல்லரும் போட்டுருவான், மரவனும் போட்டுருவான், அகமுடையாரும் போட்டுருவான். அதனால பிரச்சனை இல்லை, இங்க ஒரு இடத்துல மாலையை போட்டா போதும்னு நினைக்கிறான். இப்ப எப்படி திரும்ப 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 பேசி 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 பூலித்தேவன் நினைவிடத்தில் மரியாதை செய்யவில்லை என்றால் ஓட்டு விழாது. வேலு நாச்சியாரை போற்றவில்லை என்றால் வாக்கு வராது என்கிற நிலையை உருவாக்குவதாண்டா எங்க வேலை. நீ வாடா இங்க. நமக்கு வரலாறு என்பது கிடையாது, மறைக்கப்பட்டுச்சு. என வரலாற்றை நீ வைத்திருக்கிற வரை எழுச்சியுற்று இருப்பாய். நீ தமிழன் தமிழனாக இருப்பாய். உனக்கு மொழி பற்றி இனப்பற்றி இல்லாது ஒழிக்க வேண்டும். உனக்கு வரலாற்று பெருமை இல்லாது அழிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழன் இல்லாதவன் பாதுகாப்பாக இங்கே வாழவும் ஆளவும் முடியும். இதெல்லாம் திட்டமிட்டு செய்த வேலை. மாமேதை மார்க்சிடத்திலே இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. இதுதான் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவின் வரலாறுக்கு கொடுத்த விளக்கம். ஆனால் உன்னுடைய வரலாறு என்ன? என்ன சொல்லு? நம்முடைய பாட்டன் செக்கிழுத்த செம்மல் மாடு இழுக்க திணறும்டா அந்த செக்கை. நீ பாத்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன். அவர் சிறையில் இருந்த அறைக்கு பக்கத்திலே சிறையிருந்த மகன் நான் பார்த்திருக்கேன். நான் இருக்கேன். அந்த செக்கை இழுத்தவனை விட வல்லபாய் பட்டேல் பெரிய ஆளாடா? சொல்லு. போற்றப்பட்டிருக்காரா? சொல்லு பாப்போம். தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரும் வழக்கறிஞர்.
சட்டம் படித்தவன் வெள்ளைக்காரனுக்கு முன்பு குற்றவாளியாக நின்றான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. 47 ஆண்டுகள் சிறை. அதிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தம் போய் அவரை வரவேற்க போல, ஒருத்தம் போல. சிறை வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஒரு பெருமகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற ஒருத்தன். போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் சிறையில் இருந்தபோது அவருக்கு தொழுநோய் வந்து விட்டது, குஷ்டம் வந்து விட்டது. அதை போர்வை போட்டு மறைத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய தாத்தா கட்டி பிடிக்க போறார் நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவாவை. வாங்க சிவா அப்படின்னு. என்னை கட்டி பிடிக்காதே பிள்ளைவாள் என்று சொல்றார். ஏன்னு கேட்கிறது, எனக்கு குஷ்டம் பெருநோய் வந்து விட்டது, தொழுநோய் வந்து விட்டது. இருக்கட்டும், அந்த நோய் எனக்கும் பற்றி வரட்டும் என்று ஆற தழுவிக் கொள்கிறார் நம்முடைய பாட்டன். அந்த சுப்பிரமணிய சிவாவை நான் பிராமணன் என்று புறந்தள்ளினால் என் பிறப்பு பிழையாயிரும்டா, என் பிறப்பு பிழையாயிரும். பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன, செத்தா என்னடா, செத்தா என்னடா. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான். அவன்கிட்ட ஓன் ஜாதி என்னன்னு கேட்டா, நீ மனித பிறப்பு தானடா. சாதி மரங்களை பாரோம் என்று பாடியவனிடத்திலே நீங்கள் என்ன சாதி என்று கேட்டால், நீ ஈன பிறவி இழி சாதி, நீதான்.